ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. அதனால தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வலுவாக இருக்கிறது. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல புதன், சூரியன் மற்றும் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி நண்பர்களுக்கு அதிகமான புகழ் கூடக்கூடிய ஒரு சிறந்த செல்வாக்கான ஒரு நல்ல அமைதி நண்பர்களே. பொது வாழ்க்கையில் குறிப்பாக உங்களுக்கு அதிகமான புகழ் கூடும். உங்களுக்கு உங்களது உத்தியோகமாகட்டும் அல்லது வியாபாரமாகட்டும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நல்ல ஒரு சமூக அந்தஸ்து கூடக்கூடிய செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கெத்து கொடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாகவும் நல்ல ஒரு பிரபலமான புகழை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா புதிய பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய பாதையை நீங்கள் கண்டறிவீங்க. எனவே நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். பண வரவுகளும் கைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் குடும்ப வாழ்க்கையும் இந்த தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிதாக அசைய சொத்துக்கள், அதாவது காலி இடம் அல்லது ஏதாவது பூமி விலைக்கு வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தலாம். இன்னைக்கு அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஆர்வத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே. மேலும் உங்கள் மனசுல ரொம்ப நாளாக சில எண்ணங்கள் செயல்படுத்த முடியாம இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது புதிதாக ஆர்வத்தை படிப்பில் ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களால் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் உத்தியோக பணிகள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பாக நல்ல அங்கீகாரத்தை நீங்கள் இன்னைக்கு பெற முடியுங்க. இந்த தினம் உத்தியோக ரீதியாக, அலுவலக பணிகள் ரீதியாக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க. ஆனால் எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் ஆசைப்பட்டபடி நல்ல ரிசல்ட்டை உங்கள் காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதனால காரிய வெற்றிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். புகழும் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு மதிப்பான ஒரு யோகம் உங்களுக்கு உங்களது உத்தியோக பணிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்குங்க. எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் நிறைய முதலீடுகள் செய்வீங்க. அதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கான அடித்தளம் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. புதுவிதமான உணவுகளை டேஸ்ட் பண்ணி ருசித்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு கண் பார்வையில் ஐ சைட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மத்தியில நீங்க பழகும்போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப அவசியம். ஸோ விட்டு கொடுத்து போங்க. அதனால நீங்க எந்த விதமான ஒரு தவறான ஒரு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளையும் பெற மாட்டீங்க நண்பர்களே. கொஞ்சம் அனுசரித்து போங்க சொந்த பந்தங்கள் மத்தியில. இந்த தினம் அன்பு கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் நீங்க காட்டணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய ஏற்படும் நண்பர்களே. உங்களது அடிப்படை வாழ்க்கை நிலையில நீங்க இன்றைய தினம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டீங்க. ஆனாலும் பொருளாதார உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இந்த தினம் முடிந்த அளவுக்கு நீங்க சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் இன்னைக்கு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க ரகசியங்களாம் நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்னைக்கு அதுக்கு உகந்த நாள் அல்லங்க. ஏதாவது ரகசியங்களை இன்னைக்கு சொல்ல போறீங்க அப்படின்னா வாய்தாரர் கூட இன்னைக்கு சொல்லிடாதீங்க. உங்க காதலர் கூட நீங்கள் அந்தரங்கமான ரகசியங்கள்லாம் கூட இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக மறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க புரிந்து செயல்படுங்க. மற்ற நாட்கள் போல இந்த நாள் இருக்காதுங்க. அதனால
காதல் வாழ்க்கையில உங்க ரகசியம் சீக்ரெட்டை நீங்க வெளியே சொல்லக்கூடாதுங்க நண்பர்களே. மேலும் எந்த நபர்களுக்கு எந்த நேரத்துல உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேவைகளை கரெக்டான நேரத்துல நீங்க புரிந்து வைத்து செயல்படுத்த உதவி செய்வீங்க. எனவே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அதுவும் டைம்லி ஹெல்ப், அந்த நேரம் பார்த்து உதவி செய்யறது இல்லையா, அந்த டைம்லி ஹெல்ப் மூலமாக தான் நீங்க இந்த அதிகமான ஒரு புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. நல்ல மரியாதை கூடும். உங்களுக்கு கடந்த கால சில ரகசியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கை அதனால சில பிரச்சனைகள் சங்கடங்களை வந்து சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிடுங்க. எனவே கடந்த கால ரகசியம் ஏதாவது நீங்க சொல்லினாலும் உங்க வாழ்க்கை துணை மற்றவங்க மூலமாக அல்லது வேற ஏதாவது வகையில வந்து உங்க ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் காயப்படக்கூடும். அப்படி ஏதாவது ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு நீங்க தேவையான விளக்கத்தை அளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பொறுமையா தான் போயாகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுல தவறு கிடையாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லற வாழ்க்கையில இன்று தினம் நீங்கள் ரகசியங்கள் காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரகசியங்கள் வெளிப்பட்டு விட்டாலும் நீங்கள் அதை மறைப்பதற்காக புதிய புதிய பொய்களை உருவாக்க வேண்டாம். நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்க வந்து உங்க வாழ்க்கை துணை மனக்காயத்தை ஆறும் வரை கொஞ்சம் காலதாமதம் நீங்க செய்து கொண்டு அவருக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் எந்த விதமான சீக்கிரட்டாக இருந்தாலும் அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. யார்ட்டையுமே நெருக்கமான நபர்கள் கூட நீங்க சொல்ல வேண்டாங்க. எனவே யோகமான ஒரு நாள், படிப்புல ஆர்வம் கூடும், முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை பெறும், நல்ல செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடுங்க. எனவே சந்தோஷமான ஒரு சமூக வாழ்க்கை அமையக்கூடிய கெத்தான நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மேசராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய வண்ணமாக 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து மஞ்சள் நிறம், இன்னொன்று வந்து குங்குமப்பூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 3, 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மேசராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகம் நிமித்தமாக அல்லது உங்களது வியாபார நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடியாக இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் சிறப்பாக கைகூடும் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய முதலீடுகள் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாங்க. உங்க எதிர்காலத்துக்காக நீங்க தாராளமாக முதலீடு செய்யலாம். உங்க சொந்த பந்தங்கள் வழியில நீங்க அடமட்டா இல்லாம கொஞ்சம் நீங்க ரஃபா நடந்துக்காம விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக உண்டுங்க. முதலீடுகள் நிறைய செய்வீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும், நல்ல வளத்தை கொண்டு வந்து தரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைய நண்பர்களே. நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும், அது எல்லா போட்டிகளும் நீங்க சிறப்பாக எதிர்கொண்டு நீங்கள் வந்து நினைத்த ரிசல்ட்டை வந்து உங்க காரியங்களை பெற முடியும். அதனால சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே. புது விதமான உணவுகளை வந்து ருசித்து சாப்பிடணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.